எல்லா வீடுகள்லையும் போய் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தலைவரா, ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா, ஒரு மாஸ் நோன் ஃபேஸா இருக்கக்கூடிய விஜய் அண்ணா அவர் வந்து இது ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா கடைக்கோடி வரைக்கும் இது ஈஸியா போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னில இருந்தே பிரேக்கிங் நியூஸ் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? அடுத்த 1.5 மாசம் இதை நோக்கி தான் செய்திகளும் இருக்க போகுது, அரசியல் நகர்வுகளும் இருக்க போகுது. இந்த ஒரு 2 ஆண்டுகள்ல அவருடைய கட்சியை எப்படி கொண்டு போய்கிட்டு இருக்காரு, படிப்படியா ஒரு ஸ்டெப்பையும் வந்து அளந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. எந்த இடங்கள்ல எப்படி சறுக்கும் அப்படின்றத பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. தான் மட்டும் சறுக்கி விழுந்தோம் அப்படின்னா பல கோடி தோழர்கள் நம்மளை நம்பி இருக்கவங்க சறுக்குவாங்க. அதனால அவர்களை பக்குவமா வழிநடத்தி கொண்டு போற ஒரு தலைவனா இன்னைக்கு முன்னாடி இருக்காரு இல்லையா? நிறைய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. விஜயனா வீட்டு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னும் போது அதை கவர் பண்றதுக்கு மீடியா அட்டென்ஷன் எப்படி எடுக்கிறாங்கன்னு பாக்குறேன். பவன் கல்யாணுக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருக்கும். முருகருக்கு சொல்ல வந்தீங்களா, பவன் கல்யாணம் சொல்ல வந்தீங்களா, இதெல்லாம் பல கான்ட்ரவர்சிஸ். ஸோ எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ்லாம் கேட்காதீங்க, நான் தாவேக்காவோட போறதுக்கு தயாரா இருக்கேன், எனக்கு கூடுதலான இடங்கள் கேட்கும். வணக்கம். ஆகஸ்ட் மாதத்திலிருந்து தாவேக்கா தலைவர் விஜய் மக்களை நேரடியாக சந்திக்க போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. என்ன பிளான் டிவிகே சைட்ல இருந்து? ஆக்சுவலாக வந்து ஒரு கல்யாணம் நம்ம முடிவு பண்றோம்னு வச்சுங்களேன், முதல்ல வந்து கல்யாணம் தேதியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதற்கு முன்னாடி நிறைய வேலைப்பாடுகள்லாம் இருக்கும். அந்த கல்யாணம் சார்ந்த பத்திரிக்கை அடிக்கிறது, சொந்தக்காரங்களை கூப்பிடுறது, ஸோ இது எல்லாமே வந்து படிப்படியாக நடந்துகிட்டு இருக்கும். அதற்கான பீரியட் தான் இப்போது நம்ம பார்க்கக்கூடிய இந்த அடுத்த ஒரு 1.5 மாத காலம்னு பார்க்கலாம். இந்த 1.5 மாத காலத்தில் கட்டமைப்பை வந்து வலுப்படுத்துறதுல அவங்க முக்கியமாக தீவிரமாக இருக்காங்க. முக்கியமாக நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், 1 கோடி தொண்டர்களை தாண்டிட்டாங்க. அந்த அதை 2 கோடியாக இலக்க வச்சு பயணிக்கணும். அந்த செகண்ட் உறுப்பினர் சேர்க்கையெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி கேடர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கட்சியுடைய போஸ்டிங்ஸையும் ஃபில் பண்ணுறதுக்கு, கிளை வரைக்கும் ஃபில் பண்ணுறதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. இந்த ஒரு 1.5 மாதத்தில் கட்சியை வலுப்படுத்துனதுக்கு அப்புறமா ஒரு மாவட்டங்களுக்கா தொடர்ந்து பயணம் அப்படின்றது தான் வந்து பிளானாக இருக்கும். இப்போது தஞ்சாவூரில் ஆரம்பிக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது அதிகாரப்பூர்வமாக வந்தால் தான் தெரியும். ஸோ நம்மளுமே வந்து செய்தி வந்திருக்கு, நாங்கள் விசாரித்த வரைக்கும் அது உண்மை அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்காங்க. அந்த இடத்துல இருந்து தொடங்கும் பட்சத்தில் அவர்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு மைலேஜ் ஒன்று இருக்குது. ஸோ டெல்டாவில் பார்த்தீங்கன்னா அவங்க முதல்ல 2011 ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் போராட்டம் நடத்தினதுன்னு பார்த்தீங்கன்னா மீனவர்களுக்கு ஆதரவாக அவங்க இலங்கை கடற்படை நடத்தின அட்டூழியம். இதற்காக நாகப்பட்டினத்தில் அவங்க நடத்தின ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம், இதெல்லாம் வந்து ஒரு இதுக்கு முன்னாடி இருந்த வரலாறுகள். ஸோ அங்கேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏற்கனவே பரந்தூரில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நடைப்பயணத்தை அங்கேருந்து தொடங்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் 234 தொகுதியும் எப்படி கவர் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு மேப்பில் தான் போவாங்க. அல்டிமேட்டாக விவசாயிகளுடைய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணி ஆரம்பிக்கும் பொழுது அது கண்டிப்பாக வந்து வெகுஜனத்தை போய் சேரும். இப்போ நம்மள மாதிரி ஒரு ஆள் இந்த மாதிரி வந்து சாதாரணமாக எந்த ஒரு வெளிச்சமும் புகழ் வெளிச்சமும் இல்லாத ஒரு ஆள் வந்து ஒரு போராட்டமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ நடக்கும்பொழுது அது கரைக்கோடி வரைக்கும் போய் சேருமான்னா கஷ்டம். எல்லா வீடுகள்லையும் போய் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தலைவரா, ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா, ஒரு மாஸ் நோன் ஃபேஸா இருக்கக்கூடிய விஜய் அண்ணா அவர் வந்து இது ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா கடைக்கோடி வரைக்கும் இது ஈஸியா போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னில இருந்தே பிரேக்கிங் நியூஸ் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? அடுத்த 1.5 மாசம் இதை நோக்கி தான் செய்திகளும் இருக்க போகுது, அரசியல் நகர்வுகளும் இருக்க போகுது. அவருடைய பிறந்த நாளுக்கு தொண்டர்களை சந்திக்கலைன்ற விஷயத்தையும் சில பேர் ஒரு விமர்சனமாக வைக்கிறாங்க. தலைவர்கள் சிலைக்கு அவர் முன்னெடுத்திருக்கக்கூடிய கொள்கை வழிகாட்டியின் தலைவர்கள் சிலைக்கு கூட அவர் மாலை போட வரலை, அவர் இன்னும் ஒரு நடிகராகவே இருக்கிறார், அரசியல் தலைவராக மாறல அப்படிங்கிற விமர்சனம் வருது. எப்படி பார்க்கணும்? இல்ல, இதுக்கு முன்னாடி கூட அவர் எந்த பிறந்த நாளும் விமர்சையா கொண்டாடுற நடிகராக இருக்கும்போது ஓகே, கரெக்ட். இப்போ தலைவராக இருக்கும்போது கூட நிர்வாகிகளுக்கும் வந்து பல வேலைகள் இருக்கு. அவருடைய பிறந்தநாள் கொண்டாட்டம் அவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைச்சாரோ அந்த மாதிரி நிர்வாகிகள் கொண்டாடிட்டாங்க. இப்ப கட்சியோட நிர்வாகிகளோ தொண்டர்களோ என்ன பண்ணாங்கன்னா, தொண்டர்கள் கூட இல்ல தோழர்கள்னு சொல்லியிருக்காரு, அந்த தோழர்களோ என்ன பண்ணாங்கன்னா, மக்கள் நலவிதவிகள் எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் மக்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அவங்களுடைய சக்திக்கு ஏற்பட்டு அவர்கள் நலத்திட்ட உதவிகள் மூலமா அதை செஞ்சிருக்காங்க. அதுதான் அவர் கொண்டாட்டமா எதிர்பார்க்கிறாரு. இதைத்தான் அவர் தோழர்களுக்கு வந்து சொல்லியிருந்தாரு. அதையும் தாண்டி ரசிகர் மனப்பான்மையில இன்னும் இருக்கக்கூடிய நம்ம எல்லாரையும் வந்து தொண்டர்களா மாத்திட்டோம், நம்ம வந்து கட்சி அரசியல் படுத்திட்டோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இங்க மக்களும் ரசிகர்களும் இன்னும் இருக்கத்தான் செய்யறாங்க. அவர்களை வந்து அரசியல் படுறதுக்கு இன்னும் டைம் எடுக்கும். இந்த ஒரு 2 ஆண்டுகள்ல அவருடைய கட்சியை எப்படி கொண்டு போய்கிட்டு இருக்காரு, படிப்படியா ஒரு ஸ்டெப்பையும் வந்து அளந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. எந்த இடங்கள்ல எப்படி சறுக்கும் அப்படின்றத பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. தான் மட்டும் சறுக்கி விழுந்தோம் அப்படின்னா பல கோடி தோழர்கள் நம்மளை நம்பி இருக்கவங்க சறுக்குவாங்க. அதனால அவர்களை பக்குவமா வழிநடத்தி கொண்டு போற ஒரு தலைவனா இன்னைக்கு முன்னாடி இருக்காரு இல்லையா? அதனால பார்த்து தான் பண்ண முடியும். இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாட்டம்னு சொல்லிட்டு அவர் வெளியே வந்திருந்தாருன்னு வச்சுங்க, அந்த இடம் ஸ்தம்பிச்சு போயிருக்கும். மற்ற மாவட்டங்கள் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இங்க வர வேண்டியிருந்திருக்கும். அங்க நடக்க வேண்டிய நலத்திட்ட உதவிகள் அறகுறையா நின்றுருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து டோட்டலா அந்த ஒரு நாளையே வந்து கொலாப்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதுலயும் யாரையும் சந்திக்காம தனிப்பட்ட முறையில் அவர் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது, அவர் நண்பர்களை சந்திக்கிறது அப்படின்ற அவருடைய பிரைவசின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதுக்கும் வந்து நம்ம மதிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். மற்ற தலைவர்கள் மட்டும் இந்த மாதிரி வந்து தொண்டர்களை சந்திச்சு எல்லாருக்கும் வந்து கேக் ஊட்டியா வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க, அப்படிலாம் கிடையாது. அவர்களுடைய பிரைவசி, அவர்களுடைய முக்கியமான ஒரு நாள் அவர்கள் எந்த விதத்தில் கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க அப்படி கொண்டாடுறாங்க.
தொண்டர்கள் தோழர்கள் நம்ம பார்த்தோம். சேலத்துல இருந்து ஒரு தம்பி வந்து அங்க வந்து வருத்தப்பட்டு அது வீடியோ வெளியே வந்ததெல்லாம் பார்த்தோம். ஸோ ஒரு முக்கியமான செய்தி சேனல் வந்து இதை கவர் பண்ணி இது ஒரு பிரேக்கிங் நியூஸாக போட வேண்டிய அவசியம் என்ன, தேவை என்னன்னு எனக்கு புரியல. ஏன்னா நாட்டில் நிறைய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. விஜயனா வீட்டு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னும் போது அதை கவர் பண்றதுக்கு மீடியா அட்டென்ஷன் எப்படி எடுக்கிறாங்கன்னு பாக்குறேன். ஒரு நெகட்டிவ் நியூஸ் இங்க கிடைக்குமா அப்படின்றதுதான் இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் வந்து ஃபுல்லாவே சுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துலயே அந்த பையனுக்கு வந்து அங்க இருந்த ஒரு அம்மா பதிலடி கொடுத்து திட்டி அனுப்புனதை பார்த்தோம். ஸோ அதுதான் வந்து அன்புடைய வெளிப்பாடு. அது தம்பிக்கும் வந்து அன்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல. அங்க இருந்து இங்க கிளம்பி வந்தார்ல, இந்த 5 மணி நேரத்துல அந்த பையனுமே ஒரு ரிஸ்க். நீங்க கேட்டீங்கன்னா விஜயனா இதெல்லாம் தவிர்க்கணும்னு சொல்லுவார். அவர் தன்னுடைய மாநாட்டு முடிச்சுட்டு போகும்போது கூட அவர் என்ன சொன்னார்னா, எல்லோரும் பத்திரமா பொறுமையா போய் வீடு போய் சேருங்க, உங்களுடைய பாதுகாப்பு தான் எனக்கு முக்கியம் சொல்றாரு இல்லையா. நீங்க அங்க இருந்து பைக்ல வர்றதே ரிஸ்க். நீங்க இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து திரும்ப போகணும்னு நினைக்கும் பொழுது திரும்ப நீங்க பத்திரமா போய் சேரணும். இதெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு. நீங்க வந்து நிக்கிறாரு பாக்குறாருன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், இங்க பல லட்சம் பேர் நிப்பாங்க. அவர்களுடைய வேலையும் கெடும், இவருடைய வேலையும் கெடும். இது எதுவுமே இல்லாம அங்க பர்ஃபெக்டா எதையும் சந்திக்காம அவாய்ட் பண்ணிட்டு போனதுதான் சரின்னு நான் பாக்குறேன். முருக பக்தர்கள் மாநாடுன்னு சொல்லி இந்து முன்னணி மதுரையில் ஒரு மாநாடு நடத்தியிருந்தாங்க. அந்த மாநாட்டில் அரசியல் குறித்து நிறைய தீர்மானங்கள்லாம் இருந்துச்சு. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அரசியல் தாக்கம் ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எனக்கு வியப்பு என்ன அப்படின்னா, இந்து முன்னணி எப்போ வந்து வாக்கு அரசியலில் வந்தாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்தது, தீர்மானங்கள் என்ன எந்த மாதிரியான நிறைவேற்றப்பட்டதுன்னா, முருகர் கோயில் இங்கெல்லாம் இருக்குது, இங்கெல்லாம் நம்ம புனரமைக்கணும், முருகரை நம்ம வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பக்தர்கள் கொண்டு போய் சேர்க்கணும், அவருடைய திருப்பாவை பாடணும், இல்லைனா வந்து கந்தசஷ்டி கவசத்தை நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கணும், இதில் இருக்கிற நன்மைகளை சொல்லி கொடுக்கணும், இல்லைனா முருகர் சொல்லி கொடுக்குற அற வழியில் நடக்கணும், அன்பு தான் எல்லாம் அப்படின்னு எல்லா கடவுளும் சொல்கிறாங்க, அதை நம்ம பின்பற்றணும்னு நீங்கள் எடுத்து சொல்லியிருந்தீங்கன்னா அது ஒரு மத மாநாடு, இல்லைனா வந்து ஒரு நல்ல மாநாடுன்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்லைனா அரசியல் இல்லாத மாநாடுன்னு எடுக்கலாம். நீங்க கோர்ட்ல போயிட்டு அதுக்கு பர்மிஷன் வாங்குனீங்க. என்ன சொன்னீங்க, அரசியல் அங்க பேசப்படாது, அது முழுக்க முழுக்க முருக மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்குனீங்க. ஆனா அங்க தீர்மானங்கள் ஏற்றுறதே பாத்தீங்கன்னா பாஜக ஆட்கள் ஏற்றுறாங்க. பாஜகவிற்கு இந்துக்களுடைய வாக்குகளை கவரக்கூடிய தீர்மானங்களா இருக்கு. பேசுற பேச்சுகள் இந்துக்களுடைய வாக்குகளை கவர்ற மாதிரி இருக்கு. எதிரே தாக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் இவ்வளவு பாப்புலேஷன் ஆயிட்டாங்க, கிறிஸ்தவர்கள் எவ்வளவு பாப்புலேஷன் இருக்காங்களா தெரியுமா, யூதர்கள் எவ்வளவு பாப்புலேஷன் தெரியுமா, நம்மளாம் அந்த மாதிரி முன்னேறி வரணும். இதெல்லாம் முருகர் கேட்டாரா? முருகர் உங்ககிட்ட, அதாவது முருகர்கிட்ட இருந்து இவங்களை காப்பாற்றணும், முருகரை இவங்க கிட்ட இருந்து காப்பாற்றணும் போல. அந்த மாதிரி அந்த மாநாட்டையே ஒட்டுமொத்தமா அரசியல் மாநாடா மாத்தி தான் இவங்க வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்து முன்னணி ஒரு அரசியல் கட்சி, வாக்கு அரசியலுக்குள்ள வராத ஒரு இயக்கம். இங்க எப்படி பல இயக்கங்கள் வாக்கு அரசியலுக்குள்ள வராம இயங்குதோ அந்த மாதிரி ஒரு இயக்கம். ஆனா அங்க போயிட்டு பாஜகவுக்கு வாக்கு சேகரிக்கிற ஒரு வேலையை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்தா, பவன் கல்யாண் அங்க மேலே ஏறிட்டு பவன் கல்யாணுக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருக்கும். முருகருக்கு சொல்ல வந்தீங்களா, பவன் கல்யாணுக்கு சொல்ல வந்தீங்களா, இதெல்லாம் பல கான்ட்ரவர்சிஸ். பேசின விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஏதோ வந்து இந்து மதத்தில் இருக்கிறவர்கள், கஷ்டத்தில் இருக்கிறவர்கள், இவர்கள்லாம் காப்பாற்றுறது, இல்லைனா கோவில்களை காப்பாற்றுறது, குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம், நாங்கள் குன்றுகளை காப்பாற்றுவோம் அப்படின்னா இங்கே எப்படி இவ்வளோ லட்சம் குவாரிகள் வந்தது? வேலூர்ல சமீபத்தில் ஒரு தீர்த்தகிரி கோவில்னு சொல்லிட்டு ஒரு முருகர் சிலை, ஆசியாவிலேயே 3வது பெரிய சிலைன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல ட்ரோன் வீடியோஸ் எதுவுமே வந்து எடுக்கக்கூடாது. ஏன்னா ட்ரோன் வீடியோ எடுத்தா அந்த சிலையை சுற்றி ஃபுல்லாக குவாரிகள் தெரியும். மெயின்ல சென்னை பெங்களூர் ஹைவேல இருந்து பார்த்தீங்கன்னா சிலை தெரியும். அந்த சிலைக்கு மேலே ஏறினீங்க அப்படின்னால அந்த பக்கம், இந்த மலைக்கு நம்ம பார்க்குற பார்வை இந்த பக்கம், அந்த பக்கம் ஃபுல்லாக குவாரிகள். பல வருஷமா நடந்துகிட்டு இருக்கு அந்த குவாரிகள். இன்னமும் வெட்டி வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் பர்மிஷன் கொடுத்தா? முறைப்படி தான் நடக்குதா? நடக்கிறது முதல்ல வெளியே தெரியுமான்றதே தெரியாத அளவுக்கு தான் நடந்துகிட்டு இருக்கோம். இப்படி குன்று இருக்கும் இடம்லாம் குமரன் இருக்கும் இடம்னா, நாங்கள் ஏற்கனவே வந்து ஒரு டிவி டிபேட்ல கூட சொன்னேன், எல்லா மலைகள்லையும் நான் போயிட்டு ஒரு முருகர் சிலையை வச்சுட்டு வந்துடும். எல்லா இடத்துலையும் கோயில் கட்டுங்க, தப்பே கிடையாது. எல்லா இடத்துலையும் ஒரு சர்ச்சு கட்டுங்க, எல்லா இடத்துலையும் மசூதி கட்டுங்க. அந்த காலத்துல இதற்காகத்தான் மலை மீது கோயில் கட்டினாங்களோன்னு எங்களுக்கு தோணும். அடிக்கடி நாங்கள் சொல்லுவோம், மலைகளை காப்பாற்றணும், இந்த இயற்கை வளங்களை காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம எல்லா மலைகளையும் கோவிலை வச்சிருவோம், பிரச்சனையே இல்லை. அப்பதான் பாஜக வந்து மலைகளை காப்பாற்றுவோம், இயற்கை வளத்தை காப்பாற்றணும் வந்து நிற்கும் அப்படின்னா அப்படி செஞ்சுட்டு போகலாம். ஆனா இவர்களுக்கு அது எண்ணம் கிடையாது. இந்துக்களாக ஒன்றுபடுங்கள், இந்துக்களே மாநாட்டிற்கு வாங்கள், இந்துக்களே வாக்களியுங்கள். இது வந்து வாக்கு அரசியலுக்கு தேவையான ஒரு அரசியல், அதாவது தேர்தலுக்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பிரச்சாரமா தான் நான் பார்க்குறேன். சீமான் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க, ஆடு மாடுகள் தொடர்பான ஒரு மாநாடு, எல்லா உயிர்களுக்குமான அரசியல் அப்படிங்கிறது அவங்களுடைய கோட்பாடு. இதை சிலர் விமர்சிக்கவும் செய்கிறாங்க, அதை ஆதரித்து பேசுகிறவங்களும் இருக்காங்க. உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, சீமானன் அரசியலில் வந்து நாங்கள் உற்று நோக்குறது இந்த இயற்கை வளம், இந்த கால்நடைகள் பராமரிப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவரை மாதிரி இங்கே யாரும் அவ்வளோ ஆணித்தரமாக இன்னும் ஸ்ட்ராங்காக பேசலை. இந்த மலைகள், மணல், இது எல்லாத்தையும் வந்து கனிமவள கொள்ளைகளை எதிர்த்து தொடர்ந்து களமாடிக்கிட்டு இருக்காரு. அதில் வந்து பாராட்டுக்குரிய விஷயம். இப்போ வந்து அவர் மாடுக்காக வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவர் மேலே ஒரு சாயம் பூசி இந்நேரம் வந்து
சங்கின்ற அளவுக்கு எல்லாரும் பேசியிருப்பாங்க. கூட ஆடையும் சேர்த்ததுனால இங்கே பேச முடியாத ஒரு நிலை இருக்கு. ஸோ அது மாநாடு எந்த மாதிரி போகுது, அவர் எந்த மாதிரியான கருத்துக்களை எடுத்து வைக்கிறாரு, இதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு என்ன நல்லது நடக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். கண்டிப்பாக இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். ஏன்னா எதுக்காகவும் மாநாடு நடத்துறாங்க, இயற்கைக்காக. மாடு மேயக்கூடிய இடங்கள், இந்த இடங்களை பாதுகாக்கிற விஷயம், இதை சார்ந்து அவருடைய மாநாடு இருக்கும் நாங்களும் நம்புகிறோம். இயற்கை நம்ம இது வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா, இது உலகத்துல எந்த நாடுக்கும் வந்து கிடைக்காத ஒரு சூழல். இந்த இயற்கை சூழலை நம்ம அடுத்த தலைமுறைக்கு விட்டுட்டு போகணும். நம்ம இங்க உருவாக்க முடியாத பல விஷயங்களை ரொம்ப எளிமையா அழிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளால உருவாக்கவே முடியாது, எந்த டெக்னாலஜி வந்தாலும் உருவாக்க முடியாதுன்ற சில விஷயங்களை நம்ம எளிமையா அழிச்சுக்கிட்டு இருக்கோம். அதை தடுத்து நிறுத்த வேண்டியது எல்லாருடைய கடமை. அவருடைய மாநாடு வெற்றி பெறவும் தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பாக வாழ்த்துக்கள். மதிமுகவினுடைய தேர்தல் நிலைப்பாடு வந்து இப்போ மறுபடியும் விவாதத்துக்குள்ளா இருக்கு. காரணம், அவங்க தீர்மானம் போட்டிருக்காங்க பொதுக்குழுவில், நாங்கள் திமுகவோட தான் கூட்டணி வைக்க போறோம். அதே நேரத்தில் துரை வைக்கோ நாங்கள் இந்த முறை கூடுதலான இடங்கள் கேட்போம்னு சொல்றாரு. இது நடந்துகிட்டு இருக்கும்போதே அண்ணாரி வளையத்தில் ஒரு முன்னாள் மதிமுக நிர்வாகி 2021 மதிமுக சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் திமுகவில் இணைகிறார். நீங்க அப்படி மூவ் பண்ணீங்கன்னா நாங்கள் இப்படி மூவ் பண்ணுவோம்னு அவங்க ஒரு விஷயத்தை காமிக்கிற மாதிரி இன்னைக்கு எல்லாருமே பேசுறாங்க. இது எங்க போய் முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தாவேகா வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய பார்கெனிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ்லாம் கேட்காதீங்க, நான் தாவேகாவோட போகிறதுக்கு தயாராக இருக்கேன், எனக்கு கூடுதலான இடங்கள் கேட்கும். ஏன்னா கடந்த தேர்தலில் எவ்வளோ கொடுத்தாலும் பரவாயில்ல, இந்த கூட்டணியில் இருக்கணும்னு நினச்ச எல்லாருமே நீ கூடுதல் சீட்டு கேட்போம் அப்படின்ட்டாங்க. விசிகா எடுத்துட்டிங்கன்னா ஒரு படி மேலேயே போய் ஒருத்தர் பேசுகிறாரு, 50 சீட்டுகள் வரைக்கும் நாங்கள் கேட்போம் அப்படின்றாரு. ஆனால் திருமாவளவன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆமாம் எங்களுடைய வலிமைக்கு நாங்கள் கேட்போம், ஆனால் இந்த கூட்டணியில் இருப்போம் அப்படின்னு. அதாவது இந்த கூட்டணியில் இருப்புன்றதையும் உறுதிப்படுத்தி திமுகவுக்கு சொல்லிடுறாங்க. அதே சமயம் நாங்கள் கூடுதலாக கேட்போம்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு தர்ம சங்கடமான நிலை தான். நீங்கள் திமுக இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இவர்களை வெளியவும் விட முடியாது, இவர்களுக்கான அதிகப்படியான சீட்டுகளும் கொடுக்க முடியாது. இந்த பக்கம் உதயநிதி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இந்த முறை போன முறையை விட அதிகமான சீட்டுகளில் நிற்கணும் அப்படின்றாரு. கடந்த முறையை என்ன யோசிச்சாங்கன்னா 200 தொகுதிகளில் திமுக நிற்கணும்னு யோசிச்சாங்க. அது வந்து படிப்படியாக குறைஞ்சது. இந்த முறை அதுக்கும் குறையும் போல அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து திமுகவுக்கு இருக்கு. ஏன்னா உதயசூரியன் சின்னத்தில் நிற்கணுமா, இப்போ வந்து சீட்டை பற்றி பேசுகிறாங்க இல்லையா, சீட்டுக்கு தாண்டி இன்னும் தேர்தல் கிட்ட தான் நம்மளுக்கு தெரியும் அவங்க எந்த சின்னத்தில் நிற்கணும் அப்படின்றது. நாங்கள் இத்தனை சீட்டு தரோம், ஆனா நீங்க உதயசூரியன்ல நில்லுங்கன்னு சொன்னாங்கன்னா அது இன்னும் பெரிய பிரச்சனை. ஏன்னா ஒரு கட்சிக்குமே அந்த அங்கீகாரம் அப்படின்றது, அந்த கட்சிக்கான அங்கீகாரம்ன்றது அவங்க தேர்தலில் நிற்கக்கூடிய சின்னத்தை வச்சுதான். நீங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறணும் அப்படின்னா உங்களுக்கான சின்னத்துல தேர்தல் கமிஷன்ல வாங்கி அதற்கு சர்டன் பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கணும், சர்டன் எம்எல்ஏ சீட் ஜெயிக்கணும், சர்டன் எம்பி சீட் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு லா இருக்கும்போது நீங்க மற்ற கட்சியுடைய சின்னத்தில் நிற்கும் போது, இப்போ வேல்முருகன் அண்ணன் கூட உதயசூரியன் நின்று ஜெயிச்சவர் தான். அவர் வந்து தனியா இப்போ திமுக ஆதரவு இல்லைன்னு வெளியே வர முடியாது, கூட்டணி கட்சியா இருந்தாலும் அவர் ஒரு திமுக எம்எல்ஏ, அவ்வளவுதான். அப்படின்ற மாதிரி தன்னுடைய கட்சியே வந்து அடமானம் வைக்கக்கூடிய வேலை தான் அந்த சின்னம் அப்படின்ற விஷயம். அது வந்து இன்னும் சிக்கலானது, இந்த சீட்டை விட அது இன்னும் சிக்கலானது. ஸோ நாங்கள் கொடுக்குறோம், நீங்க இத்தனை சீட்ல வந்து நில்லுங்க பரவாயில்ல, ஆனால் உதயசூரியன் நில்லுங்க அப்படின்னா சீட்டு கொடுத்தது கட்சியுடைய நிர்வாகிகளை குளிர்விக்கிறதுக்காக. இங்கே பார்த்தீங்கன்னா மதிமுக கடந்த தேர்தலில் 2024 அதுக்கு முன்னாடி ஒரு நிர்வாகி ஒருத்தர் இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ ராஜ்யசபா எம்பி சீட்டு யாருக்கு அப்படின்ற ஒரு பிரச்சனை தனக்கு கொடுப்பாங்கன்னு நினைச்சிருந்தா அந்த மன உளைச்சல தற்கொலை பண்ணிட்டாருன்ற அந்த செய்தியெல்லாம் வந்தது. அது எந்த அளவுக்கு உண்மைன்றதும் தெரியல. ஸோ இப்படி ஒரு கட்சியிலையுமே நம்ம கட்சியில நமக்கான அங்கீகாரம் இந்த தேர்தலில் கிடைக்கும், அடுத்த தேர்தலில் கிடைக்கும். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கவுன்சிலர் சீட்டோ இல்லை ஒரு எம்எல்ஏ சீட்டோ இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து இருப்பாங்க. இந்த பொது தேர்தல் அப்படின்னு வரும்பொழுது பெரிய கட்சி அவங்களுடைய ஆதிக்கத்தை இங்க நிலைநாட்டணும், தன்னுடைய பெரும்பான்மை இருந்தாதான் இந்த ஆட்சியில நம்மளுடைய அதிகாரம் அதிகமா இருக்கும் அப்படின்றதுல உறுதியா இருக்காங்க. இது வரைக்கும் ஆட்சியில வரவங்களுக்கு அதிகாரத்துல பங்கு கொடுக்கணும், திமுகவும் சொல்லல அதிமுகவும் சொல்லல. அதே போல நீங்க கடந்த உள்ளாட்சி தேர்தல் எடுத்துங்க. உள்ளாட்சி தேர்தலில் இந்தந்த சேர்மன் பதவிகள், இந்தந்த நகர பஞ்சாயத்து தலைவர் பதவிகள்லாம் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குறோம் அப்படின்னு திமுக சொல்லியும் அங்க உட்கட்சி பூசல். இப்போ வரைக்கும் பல மாநகராட்சிகளில் மேயர்களை மாற்றக்கூடிய ஒரு நிலை. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி. ஏன்னா கூட்டணி கட்சிகளுக்கு கொடுங்கன்னு சொன்னாலும் சொந்த கட்சிக்காரன் கேட்க மாட்டேங்கிறான். ஏன்னா லோக்கலில் அவன் பாலிடிக்ஸ் பண்ணணும், அவன் சம்பாதிக்கணும், ஏன்னா அவன் செலவு பண்ணியிருக்கான். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் வேலூர்ல ரோட் ஷோ பண்றாரு, வேலூர் மாவட்டத்தில் செலவு பண்ணியிருப்பாரு, வேலூரில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் செலவு பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு சீட் ஒன்று எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த எதிர்பார்ப்புகள்லாம் பூர்த்தி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கு. இன்னொன்று எலெக்ஷன் டூ காஸ்ட்லி பிரதர். இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுடைய எலெக்ஷன் டூ காஸ்ட்லி. முக்கியமான விஷயம் ஓட்டு காசு கொடுக்குறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதை தாண்டி பல செலவுகள் இருக்கு. இந்த செலவுகள் எல்லாம் ஈடு கட்டுறதுக்கு திமுக இப்போ சம்பாதிக்கிற வேலையை தான் மும்முரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு வருஷத்துல என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தான் திமுகவுடைய தலையெழுத்த மாத்தம் அந்த கூட்டணி கட்சியுடைய நிலைப்பாடுகளையும் மாற்றப்போகுது. நன்றி.